இந்த வீடியோவில் விஸ்ஸோட க்ளவுட் செக்யூரிட்டி சாம்பியன்ஷிப்பில் ஆகஸ்ட் மந்த் சேலஞ்சை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ரொம்ப லேட்டு. ஸோ சப்போஸ் இந்த சேலஞ்ச் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ கொஸ்டின் வந்து இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ ஐ கிவ் இட் அ பாஸ். நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன முக்கியமான தேவைப்படுதோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இங்கே டெர்மினல்லே கொடுத்துட்டாங்க. ஸோ அஷ்யூர் கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட், அதுக்கப்புறம் ஒரு டெனன்ட் ஐடியும் வந்து ஆல்ரெடி லோட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த வெப் ஆப் எண்ட் பாயிண்ட்டு தான். ஸோ மெயினாக அதில் என்ன இருக்குன்றத ஜஸ்ட் எக்கோ பண்ணி பார்ப்போம். ஸோ இட் கிவ்ஸ் அ யூஆர்எல். அந்த யூஆர்எல்லை விசிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அட்மின் யூசர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டேஷ்போர்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் அட்மின் யூசர் வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். டக்குன்னு க்ரியேட்டிவாக எதுவும் யோசிக்க தோணல. பட் கடைசியாக ஐ திங்க் லோக்கா பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஓகே. ஸோ ஃபஸ்ட் நேம் வந்து கல்யாண் காட்டுன்னு வச்சுக்கலாம். செகண்ட் நேம் வந்து நீலின்னு வச்சுக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு வந்து சந்திரா 123 அப்படின்றத இப்போதைக்கு வைப்போம். இப்போ வந்து க்ரியேட் யூசர் கிளிக் பண்ண உடனே ஒரு யூசர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. யூசர் நேம் பார்த்தோன்னா கல்யாங்காட்டு நீலி, அதுக்கப்புறம் ஒரு 3 ரேண்டம் டிஜிட்ஸ் ஆட் ஆகிருக்குது @azure_ctfchallenge_game.com. இதை வந்து நம்ம கிளிப்போர்டில் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கும் இந்த கொஸ்டின் எழுதின ஆத்தரோட நேம் பார்த்திங்கன்னா லியார் சாண்டாக். ஸோ அவர் ஏதாவது ப்ரீவியஸாக ஆர்டிக்கல் ஏதாவது பப்ளிஷ் பண்ணியிருக்காரா அப்படின்றது பார்த்தேன். ஸோ ஆல்சோ இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு, திஸ் சேலஞ்ச் சிமுலேட்ஸ் டெக்னிக்ஸ் அப்சர்வ்டு இந்த ரியல் வேர்ல்டு ஏபிடி கேம்பெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லியார் சாண்டாக் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் சர்ச்டு வித் த கீவேர்ட் விஸ். அப்போ வந்து இந்த பிளாக் கிடச்சிது. ஸோ இது வந்து அவர் 2024 Feb 8 லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா த சேம் திங், மிட்நைட் பிளிசர்டுன்ற ஒரு குரூப் வந்து மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேட் என்வையர்மெண்ட்ஸை எப்படி அட்டாக் பண்ணாங்க அப்படின்றதோட ஒரு டீட்டெயில்டு பிளாக் ஒன்று எழுதியிருந்தார். ரைட். அதில் வந்து நம்ம அந்த அட்டாக் டெக்னிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெகசி OAuth ஆப் இருக்குது வித் மேபி லைக் அட்மின் கிரெடென்ஷியல்ஸ் ஆர் தி எலிவேட்டட் ப்ரிவிலேஜஸ். இந்த அதை வச்சு அட்டாக்கர்ஸ் வந்து ஒரு OAuth ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை அசியூம் பண்ணி எம்ப்ளாயீஸோட இமெயில்ஸ் எல்லாம் ரீட் பண்ணாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ ஐ திங்க் இதை தான் வந்து இந்த சிடிஎஃப் சேலஞ்சில் ஒரு எக்ஸ்ப்ளோரும் பண்ணியிருக்கார். இந்த பிளாக் வந்து டெஃபினட்டாக ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி வெல் ரிட்டன் பிளாக் தான், ரொம்பலாம் எதுவும் காம்ப்ளிகேட்டடாக இல்லை. பட் ஒன் திங் என்ன டிஃப்ரெண்ட்னா, இதில் வந்து டைரக்டரி ரீட் ரைட் ஆலும் யூசர் ரீட் ரைட் ஆல் பர்மிஷன் இருக்கும். நமக்கு கொடுத்துருக்கிற OAuthல அது நமக்கு கொடுத்துருக்கிற கிளைண்ட் ஐடி சீக்ரெட்டில் வந்து அந்த பர்மிஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து அப்புறம் செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட்டு என்ன யூஆர்எல்க்கு அப்படின்னா https://login.microsoftonline.comக்கு டெனன்ட் ஐடி வித் OAuth 2 டோக்கன். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பணும் அப்படின்னா இட் வில் கிராண்ட் யூ அ ஆக்சஸ் டோக்கன், ஒரு OAuth 2 டோக்கன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை தட். ஓகே. ஸோ டோக்கன் URL ஈக்குவல் டு அந்த login.microsoft.com. அதுக்கப்புறம் டெனன்ட் ஐடி வந்து நமக்கு ஆல்ரெடி என்வைரன்மெண்ட் வேரியபிள் இருக்கிறதுனால அதை ஜஸ்ட் அப்படியே ஒரு நொட்டேஷனாகவே இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து என்டர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு டோக்கன் URLன்றது ஒரு என்வைரன்மெண்ட் வேரியபிளாக இருக்கும் இப்போது. ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா கர்ல் பண்ண போகிறோம். அந்த இமேஜில் இருந்த அதே இதை தான் கர்ல் பண்ணுறோம் வித் த போஸ்ட்டு டோக்கன் URLக்கு கால் பண்ணுறோம். டெனன்ட் ஐடின்றதை வந்து நம்ம கிளைண்ட் ஐடின்றதை வந்து ஒரு பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். ஸ்கோப் வந்து graph.microsoft.com அதில் வந்து ஒரு டிஃபால்ட் ஸ்கோப் ஒன்று வச்சுக்கிறோம். ஸோ இதை என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஜேசான் ரெஸ்பான்ஸ் ஒன்று கிடைக்கிது. அதில் பார்த்தோன்னா வி ஹாவ் அ பேரர் டோக்கன். அந்த பேரர் டோக்கனை மட்டும் நம்ம இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இன்னொரு என்வைரன்மெண்ட் வேரியபிளாக செட் பண்ணிடலாம். லெட்ஸ் சே போட்டோம் அப்படின்னா வி ஹாவ் த டோக்கன் இன் அவர் என்வைரன்மெண்ட் வேரியபிள். JWT டோக்கனா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக லெட்ஸ் ட்ரை இட் ஆன் த JWT டீகாப்டர். ஓகே. இது வந்து ஒரு வேலிட் JWT டோக்கன் தான். டோக்கனில் வாட் டீட்டெயில்ஸ் டு வி ஹாவ் எனிதிங்? லெட்ஸ் சி. இஷ்யூவர் வந்து sts.windows.com,
டிஸ்ப்ளே ஆப் நேம் வந்து மலிஷியஸ் OAuth ஆப்ன்னு இருக்கு. ஸோ அதுதான் நம்மள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தி இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ இந்த லெகசி OAuth ஆப்ன்னு இருக்குல்ல, அதுதான் நம்மளோட இந்த மலிஷியஸ் ஆப்பு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த login.microsoft.online.com, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம டெனன்ட் என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். இவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கிற டெனன்ட் ஐடி வந்து ஃபார் சம் ரீசன் இட் டிட் நாட் ஒர்க். நான் இப்போ லெட்ஸே இஎன்வின்னு டைப் பண்ணுறேன். இதில் இருக்கிறது வந்து Azure tenant ID is 96 something, it ends with a 54. பட் இந்த யூஆர்எல்ல பார்த்தோம்னா நம்ம அந்த டெனன்ட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அது ஏன்னா வாட் இஸ் யுவர் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் அண்ட் 365 ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு சைட் இருந்தது. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அட்மின் யூசர் க்ரியேட் பண்ணியிருப்போம். இந்த கல்லியங்காட்டு நீலி @azure_ctf_challenge_game.com அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெனண்ட்டோட ஐடி என்ன அப்படின்றது தான் நமக்கு வேணும். ஸோ இதோட டெனண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா D26 சம்திங், இட் ends with a 58. ஸோ அதை தான் வந்து நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஸ்லாஷ் admin consent we have a client ID equal to. ஸோ இதில் வந்து நம்ம அகெயின் நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில் தான். கிளைண்ட் ஐடின்றது என்வைரன்மெண்ட் வேரியபிள்லே இருக்கும். இதை வந்து நம்ம லாகின் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ நவ் வி கெட் அ லாகின் போர்ட்டல். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கல்லியங்காட்டு நீலி இமெயில் வந்து நமக்கு அட்மின் யூசர் நம்ம முன்னாடி க்ரியேட் பண்ணோம் ஒரு போர்ட்டல் வழியாக. அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு, வி ஆல்ரெடி நோ த பாஸ்வேர்டு, இட்ஸ் Chandra123. லெட்ஸ் ட்ரை சைன் இன். ஓகே, ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு வந்து 2 ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷனுக்கு இது அந்த மைக்ரோசாஃப்டோட ஆத்தன்டிகேட்டர் ஆப்பை வந்து செட்டப் பண்ண சொல்லியிருக்கு. அதை வந்து நான் ஆல்ரெடி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபோனில் வந்து நான் கண்டினியூ கொடுத்து அதர் அக்கௌண்ட் கொடுத்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஓகே, ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா ஐ ஹாவ் அ விஸ் CTF சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி ஆட் ஆகிருக்கு. ஸோ அதில் போனோன்னா இட் ஷோஸ் தி OTP, ஐ மீன் ஒன் டைம் பாஸ்கோட். ஸோ லெட்ஸ் ட்ரை அண்ட் காப்பி தட். ரிகார்ட்லெஸ் ஆஃப் தட் இது நம்பர் தான் ட்ரை பண்ண சொல்லுது. ஓகே, ஸோ 79 என்டர் பண்ணிட்டேன். ஓகே, ஆத்தன்டிகேட்டர் ஆடட், சூப்பர். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, நவ் இட்ஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு சைன் இன். அகெயின் வந்து ப்ராம்ப்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்து அகெயின் 95 என்டர் பண்ணி ப்ரெஸ் எஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பர்மிஷன்ஸ் ரிக்வஸ்டட்னு சொல்லி பார்ப்போம். மலிஷியஸ் OAuth ஆப்பில் ரீட் ஆல் குரூப்ஸ், நம்ம எல்லா குரூப்ஸையும் வந்து இந்த அட்மின் யூஸரை வச்சு எல்லா குரூப்பை ரீட் பண்ண முடியும். புது யூஸரை வந்து இன்வைட் பண்ண முடியும் குரூப்புக்குள்ளே. அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணலாம், ரீட் பண்ணலாம். ஸோ மெயினான இது என்னென்னா ரீட் ஆல் குரூப்ஸு, அதுக்கப்புறம் இன்வைட் பண்ணுற பர்மிஷன், இது ரெண்டு தான் முக்கியம். ஸோ லெட்ஸ் அக்செப்ட் எனிவே. ஓகே, அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரீடைரக்ட் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த அதே பிளாக், த மிட் நைட் பிளிஸர்ட் அட்டாக் ஆன் மைக்ரோசாஃப்ட், அந்த பிளாகுக்கே நம்மளை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், இதில் ஒன்றும் பெருசாக லைக் நத்திங் நியூ. பட் இதில் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ACCLI வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு அஷூர் கிளைண்ட் ஐடி தெரியும், டெனன்ட் தெரியும், ஒரு சீக்ரெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சர்வீஸ் பிரின்சிபலாக லாகின் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம அட்மின் ப்ரிவிலேஜஸை வச்சு இப்போ அதை தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வி ட்ரை டு சைன் இன், வி ஆர் சைன்ட் இன். ஸோ வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லாக வி ஹேவ் சைன்ட் இன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா AZ அக்கௌண்ட் கெட் ஆக்சஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டு. அந்த கமாண்டில் வந்து ரிசோர்ஸ் வந்து அகெயின் graph.microsoft.com என்ன query பண்ணுறோன்னா ஆக்சஸ் டோக்கனுக்கு வந்து query பண்ணுறோம். ஸோ இப்போ இதை வந்து அகெயின் என்வைரன்மெண்ட் வேரியபிளாக செட் பண்ணுறோம். இப்போ இதை வந்து $$ பண்ணோம் அப்படின்னா அகெயின் நமக்கு வந்து ஒரு JWT டோக்கன் ஒன்று கிடைக்குது. இப்போ இந்த JWT டோக்கனை வந்து டீகோட் பண்ணோம் அப்படின்னா எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் ஹியர், நாட் அ லாட். அகெயின் மலிஷியஸ் OAuth ஆப் தான் நம்ம, அதனால் வி கேன் ஜஸ்ட் ப்ரொசீட். ஸோ ப்ரீவியஸ் கமாண்டில் வந்து நம்ம டெனன்ட் ஐடி வந்து ஆல்ரெடி இருந்த என்வைரன்மெண்ட் டெனன்ட்டை யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி அது வேறு டெனன்ட்டு. இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணுற டெனன்ட் வந்து வேறு. ஸோ நம்ம ஃபைன் பண்ண டெனன்ட் வந்து இதோ இந்த ஐடி. ஸோ இதை வந்து இப்போ நம்ம இந்த கமாண்டில் ரீப்ளேஸ் பண்ணி சைன்இன் பண்ணோம் அப்படின்னா நவ் வி கெட் டு த டிஃப்ரெண்ட் டெனன்ட். ஸோ இந்த டெனன்ட்டில் இப்போது நம்ம லாகின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சேம் கமாண்டு நம்ம பெர்மிஷன்ஸை வந்து கெட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்திருக்கிற
அக்சஸ் டோக்கனை எடுத்து இதை ஜேடபிள்யூடி டீகோட் பண்ணோம் அப்படின்னா we get something interesting. ஸோ அகைன் த மலிஷியஸ் OAuth ஆப் தான். பட் இதில் ரோல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குரூப் டாட் ரீட் ஆல் யூசர் டாட் இன்வைட் ஆல். நம்ம இது அகைன் நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணுறப்போ ப்ரீவியஸாகவே பார்த்துருப்போம். யூசர்னால என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் ரீட் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்டர்னல் யூசரை வந்து இன்வைட் பண்ண முடியும். வேறு எங்கே எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ லெட்ஸ் ப்ரொசீட். என்னென்ன இப்போ வந்து we know we can list all the groups. ஸோ நெக்ஸ்ட் அதை தான் பண்ண போகிறோம். எல்லா குரூப்பையும் லிஸ்ட் பண்ணி நம்ம அதில் ஏதாவது ஒரு குரூப்பை வச்சு நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணலாம். ஓகே, அதுக்கு வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். அகெயின் கால் கமாண்டு தான். graph.microsoft.comல குரூப்ஸ் அப்படின்ற எண்ட் பாயிண்ட்டை வந்து கால் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை கால் பண்ணோன்னா நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் என்னென்ன குரூப்ஸில் அவைலபிள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஜேசான் கிடைக்குது. இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ப்ரிட்டிஃபை பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் செக்யூரிட்டி குரூப் ஃபார் நெட்வொர்க் அட்மின்ஸ் blah. இதில் எதுவும் பெர்மிஷன் இருக்க மாதிரி தெரில, அதனால் லெட்ஸ் மினிமைஸ் தட். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, தென் வி ஹேவ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், வி ஹேவ் ப்ரிவிலேஜ்டு அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ ப்ரிவிலேஜ்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடச்சா நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் மெம்பர்ஷிப் ரூலில் நல்லன்னு இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இது வந்து மேனுவலாக யூசர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கிற குரூப்புன்னு நினைக்கிறேன். அதனால் வீல் ஸ்கிப் தட். அதுக்கப்புறம் வி ஹேவ் செக்யூரிட்டி குரூப் ஃபார் ஆப் டெவலப்பர்ஸ் வித் டெவாப்ஸ் டூல்ஸ். அதுவும் நமக்கு தேவையில்லை. ஓகே, அண்ட் தென் வி கம் டு சம் இன்ட்ரெஸ்டிங் குரூப். குரூப்போட நேமே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் அசைன்டு ஆக்சஸ் டு ஃப்ளாக். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம இந்த குரூப்பில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அசம்ஷன் நமக்கு தெரியும். இப்போது இந்த மெம்பர்ஷிப் ரூலில் பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆர் மல்டிபிள் ரூல்ஸ். ஒன்று டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸாக இருக்கணும், இல்லைனா ஜாப் டைட்டில் மேனேஜராக இருக்கணும். ஸோ அது ஒரு கண்டிஷன். ஆர் டிஸ்பிளே நேம் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் சிடிஎஃப் அண்ட் யூசர் டாட் டைப் ஈக்குவல் டு கெஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிற யூசரோட ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ யூசர் நேம் வந்து கேபிட்டல் சிடிஎஃப்பில் வந்து ஜாயின் ஆகணும். நம்ம எனிவே எக்ஸ்டர்னல் யூசர் இன்வைட் பண்ணுறதுக்கு நமக்கு பெர்மிஷன் இருக்குது. அதனால் அந்த யூசர் டைப் வந்து கெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா சிட்டி வந்து சியாட்டலாக இருக்கணும். ஸோ நம்ம அதுவும் பண்ணலாம். ஒரு யூசரோட லைக் லொக்கேஷன் வந்து சியாட்டல்னு வச்சு க்ரியேட் பண்ணலாம். பட் திஸ் இஸ் ஈவன் மோர் ஈஸியர் ஃபார் அஸ். ஏன்னா வி ஆர் கோயிங் டு எனிவே ஆட் அ கெஸ்ட் யூசர் whose name will be starting with CTF. மற்ற குரூப்ஸ் எல்லாத்தையும் நான் மினிமைஸ் பண்ணிட்டேன். லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்கிப் தட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரேண்டம் யூசர் இமெயில் வந்து நான் ப்ரோட்டான் மெயிலில் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த யூசரை எக்ஸ்டர்னல் யூசரை நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க கொடுத்த இமெயிலில் வந்து நம்மளால் இன்பாக்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அதனால் நம்ம ஜஸ்ட் இது வந்து எனி த்ரோவே இமெயிலாக கூட இருக்கலாம். அண்டு ப்ரோட்டான் மெயிலில் வந்து ஏலியஸ் ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணுறேன். மேபி நீங்கள் உங்கள் லைக் பர்சனல் இமெயில் அக்கௌண்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனை எதுவும் இல்லை. ஓகே, அண்டு இதுதான் வந்து டிஸ்பிளே நேம் இருக்குல்ல, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். இது வந்து ஃபஸ்ட்டு சிடிஎஃப் அப்படின்ற இதில் தான் ஸ்டார்ட் ஆகணும். சிடிஎஃப் ஸ்பேஸ் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுருக்கேன். ரீடைரக்டிவ் வர வந்து portal.azure.com. லெட்ஸ் see if it takes us to like the Azure portal. So if I run that, it takes a while. அதுக்கப்புறம் we get a JSON output. அந்த JSON அவுட்புட்டில் பார்த்தோம்னா இன்வைட் ரெடீம் யூஆர்எல்னு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்லி நமக்கு இமெயிலில் வந்துட்டு தெர் வில் பி எ லிங்க். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா லைக் வில் பி அக்செப்டட் இன் டு திஸ் ஆர்க். ஸோ இந்த இன்வைட் ரெடீம் யூஆர்எல்குள்ளே போவோம். இஃப் வி ட்ரை விசிட்டிங் திஸ், இட்ஸ் ஏ சைன் இன் சிடிஎஃப் கெஸ்ட்டுன்னு சொல்லி நான் போட்டிருக்கிற அந்த ரேண்டம் இமெயில் இருக்குது. லெட்ஸ் ட்ரை டு சென்ட் த கோட். இப்போ பார்த்தீங்கன்னா என் மெயிலுக்கு வந்து ஒரு கோட் வந்திருக்கும். ஸோ ஐ வில் ஓப்பன் த இமெயில் ஆன் மை ஃபோன். 964. ஓகே, சைன் இன். எஸ், ஓகே. ஸோ இங்கிருந்து இப்போ நம்ம ரீடைரக்ட் யூஆர்எல் வந்து portal.azure.com கொடுத்துருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் திங்க் திஸ் அக்கௌண்ட்டில் இஸ் பர்மிட்டட் டு வியூ த Azure portal. ஸோ அதனால் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் தேர் அப்படிங்குது. ஆல்சோ அடிஷ்னல் சைன்இன் மெத்தட்ஸ் ஆர் ரெக்வயர்டு. மீனிங் நம்ம வந்து இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனோ இல்லைனா பாஸ்வேர்ட் ரிசெட்டோ ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லுது. பட் அகெயின் நம்ம இந்த நமக்கு கொடுத்த இந்த அட்மின் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த அட்மின் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம 2 ஃபேக்டர் இதுவோ ஆட் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் ஃப்ரம் த போர்ட்டல். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் வி கேன் ட்ரை இட் ஃப்ரம் த CLI.
ஓகே. ஸோ சிஎல்ஐயில் வந்துட்டு இப்போ நான் ஏசி லாகின் நம்ம டெனன்ட் ஐடி கொடுத்துட்டேன், விச் வி காட் ஃப்ரம் திஸ் அதர் வெப்சைட். யூஸ் டிவைஸ் கோடுன்னு கொடுத்து நான் சைன்இன் கொடுக்குறேன். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு microsoft.com/device login ஒரு யூஆர்எல் கொடுக்குது. அதில் போய் நம்ம வி ஜஸ்ட் நீட் டு பேஸ்ட் இன் திஸ் கோட் C3Sன்னு சொல்லி சம் ரேண்டம் கோட் இருக்குது. ஐ வில் பேஸ்ட் திஸ் கோட். இப்போ வந்து நம்ம சிடிஎஃப் கெஸ்ட்டுன்னு சொல்லி நான் இப்போ ரேண்டமாக ஜென்ரேட் பண்ண இமெயில், அதை வச்சு லெட்ஸ் ட்ரை டு சைன் இன். சிஎல்ஐக்கு வந்து நம்ம இப்போ டேரெக்டாக சைன்இன் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ நம்ம சிஎல்ஐயில் இப்போ சைன்இன் பண்ணிட்டோம். வி ஹாவ் சம்திங் கால்டு டெஸ்ட் குரூப். சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி வந்து இங்கே இருக்குது. ஐ டோன்ட் நோ இஃப் வி நீட் தட், பட் லெட்ஸ் மூவ் ஆன் எனிவே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று யூஆர்எல் இருக்குது. myapps.microsoft.comனு போட்டு லாஸ்ட்டில் வந்து டெனன்ட் ஐடி போட்டோம் அப்படின்னா நம்ம கரண்ட் யூஸருக்கு என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் வந்து அசைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அட்மின் யூசர் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து சிடிஎஃப் யூசர்ன்ற ஒரு குரூப்புக்குள்ளே நம்ம மேனிப்புலேட் பண்ணி க்ரியேட் பண்ண வச்ச யூஸரை வச்சு சைன்இன் பண்ணுவோம். டேஷ்போர்டுக்குள்ளே போனால் வி ஹவ் ஒன் ஆப். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சிடிஎஃப் ஃப்ளாகு, சிடிஎஃப் சேலஞ்ச் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி. லெட்ஸ் ட்ரை டு ஓப்பன் தட். ஓகே. ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஓப்பன் இட் வித் நீலி. ஓகே. ஸோ வி cannot go with நீலி. ஃபைன். லெட்ஸ் ட்ரை வித் சிடிஎஃப் கெஸ்ட். சிடிஎஃப் கெஸ்ட் வழியாக போனாலும் ஓகே. ஸோ திஸ் XML ஃபைல், ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. பப்ளிக் ஆக்சஸ் நாட் பெர்மிட்டட். ஸோ ஈவன் தோ வி ஹேவ் சைன்ட் இன், இந்த பிளாபை வந்து வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இட் நீட்ஸ் டு பி எனேபிள்டு பப்ளிக்லி, ரைட்? ஸோ அது வந்து நாட் பெர்மிட்டட். பட் எனிவே தட்ஸ் ஃபைன். இப்போ நம்ம யூஆர்எல் பார்த்தோம் அப்படின்னா கிராப் த ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைமரி பாத் இருக்குது. அதோட சப்பாத் பார்த்தோன்னா ctf_flag.txt. ஸோ வி நோ ஃப்ரம் திஸ் வி நோ த கண்டெய்னர் நேமோ வந்து கிராப் த ஃப்ளாகாக இருக்கலாம். ctf_flag.txt வந்து உள்ளே இருக்கிற ஃப்ளாக் ஃபைல் அப்படின்னு சொல்லி. இப்போ அகைன் நமக்கு சிஎல்ஐயில் வந்து வி ஹாவ் த பெர்மிஷன், ரைட்? ஸோ இங்கேருந்து நம்ம கால் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கான கமாண்ட் இதான், ஏசி ஸ்டோரேஜ் பிளாப் டவுன்லோட் அப்படின்ட்டு. ஸோ இதை ட்ரை பண்ண உடனே வி கெட் an அவுட்புட், வேலிட் அவுட்புட். இப்போ நம்ம எல்எஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ctf_flag.txt ஃபைல் இருக்குது. if we just cat this file, okay, we get the flag wiz_ctf enter id sensitive privileges breaking barrels. Okay, so இதை வந்து நம்ம இப்போ காப்பி பண்ணி we'll just check the flag. Okay, congratulations, we have done it.